பார்ட்டி ஒன்று அட்டன் பண்ண போன 19 வயசு பெண் ஹோட்டல் ஃப்ரீசர்ல சடலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. செப்டம்பர் 2017 கெனிகா ஜெங்கிங்ஸ் அப்படின்ற பொண்ணு கிரவுண்ட் பிளாசா ஹோட்டல்ல ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கா. சர்வைலன்ஸ் ஃபுட்டேஜ்ல ஏர்லி மார்னிங் 3:30 மணிக்கு அவங்க தள்ளாடிக்கிட்டே தனியா நடந்து போற காட்சிகள் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 21 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க உடல் ஒரு வாக்கின் ஃப்ரீசர்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இறப்பின் காரணம் ஹைப்போதெர்மியான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஆல்கஹால் அண்ட் டோப்ரமேட்டும் அவங்க பாடியில இருந்திருக்குது. அவங்க ஃபேமிலி 50 மில்லியன்ஸ் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. கடந்த 2023 அவங்களுக்கு நஷ்ட ஈடு கிடைச்சது. ஆனா சேஃப்டி ரீசன்ஸ் காரணமாக எவ்வளவு கிடைச்சதுங்கிறத அவங்க வெளியே சொல்லல. கெனிகா ஜெங்கிங்ஸ்க்கு உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.